ஹலோ, அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். அனைத்து பிறந்தநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் வணக்கம். அனைத்து திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்று நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கோபம். அதிகமாக மனிதர்களே, ஆணோ பெண்ணோ இருபாலருக்கும் இந்த கோபம் என்ற ஒரு பண்பு அதிகமாக மனநலத்தையும் உடல்நலத்தையும் வீணாக்குகிறது, அதிகமான தொல்லை தருகிறது. அதை பற்றி சொல்லலான்ட்டு. இது நபிகளார் என்ன சொல்கிறாருன்னா, கோபம் சைத்தானின் செயல். அவன் ஏன்னா சைத்தான் நெருப்பால் உண்டாக்கப்பட்டவன். அவனை நீர் கொண்டு தான் அணைக்க வேண்டும். அவன் தீயால் உருவாக்கப்பட்டவன் அந்த சைத்தான். அவனுடைய குணத்தை ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய குணம் கோபம். அது சைத்தானுடைய குணம்னு சொல்கிறாங்க. அது அது கோபம் வரணும், ஆனால் அது ஒரு அவங்க சைடில் நியாயமானதாக இருக்கணும், நியாயமான கோபமாக இருக்கணும். நம்மளை ஒருத்தர் நம்ம சைடில் நியாயம் இருக்கும்போது அநியாயமாக நம்மளை ஏதோ பண்ணுறாங்கன்னா அப்போது கோபப்படணும். ஆனால் அந்த சம்மந்தப்பட்டவருக்கு நியாயம் இருக்கணும், அப்போ கோவப்படணும். அதுதான் உண்மையான கோபம். அந்த கோபம் இல்லைன்னா அவன் மனிதன் கிடையாது. அதுக்காக எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது அது உடல் நலத்தையும் மனநலத்தையும் தான் கெடுக்கும். அது ஹைப்பர் டென்ஷனில் ஒரு வகையில் சேரும். அது மாதிரி இருந்தால் அந்த பிளட்டு வெசல்ஸில் பிளாக் ஆகும். அதிகமாக கோவப்படுறவங்கலாம் பார்த்தா ஹைப்பர் டென்ஷனில் தான் சேர்ப்பாங்க. அந்த வகையாரால் தான் வருவாங்க. அதனால் இந்த கோவப்படுறத விட்டுடணும். கோபம் வந்ததுன்னா என்ன செய்யணுன்ட்டு அதே நபிகள் நாயகமே சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் அமருங்க, அமர்ந்தால் ஒரு ஒரு நிலைமை வரும். அப்படியே முடியலையா படுத்துக்கொள்ளுங்க. இது 2 வழி சொல்கிறாரு அவர். அதில் ஒரு விஷயம் இருக்குது. தன்னைத்தானே, அதாவது ஒரு வீரன்னா, ஒரு ராஜா நிறைய பேரை அடிப்பணைய வச்சு அவங்களெல்லாம் வெற்றி கொள்றத அது பேர் வீரன் இல்லையா. நிறைய பேரை வெற்றி கண்டவர் அடித்து வெற்றி கண்டவங்க பேர்லாம் வீரன் கிடையாது. தன்னுடைய கோபத்தை அடக்கிறவன் தான் உண்மையான வீரன் அப்படின்னு நபிகளார் சொல்கிறாரு. அதனால் நம்ம நியாயத்துக்காக கோவப்படுவோம், அது மாதிரி மனப்பான்மை வச்சுக்கணும். அதுதான் நம்ம இன்றைக்கி சொல்கிறது. அதனால் இந்த கோபத்தை விட்டு ஒழிக்கணும். அனைவரும் நலமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த கோபத்தை விட்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். அனைத்து வியூவர்ஸும் நன்றி. அனைத்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. அனைத்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்காகவும் நன்றி. அனைவரும் நலமுடன் வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.